போகி பண்டிகையை ஒட்டி சென்னையில் பல்வேறு இடங்களில் மக்கள் தங்களது வீட்டு வாசலில் பழைய பொருட்களை எரித்ததன் காரணமாக பனிப்பொடியுடன் கடும் புகை மூட்டம் காணப்படுவதால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகன ஓட்டிகள் செல்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தற்பொழுது ஏற்பட்டுள்ள பனிப்பொழிவு மற்றும் புகைமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு அவதியடைந்து வருகிறார்கள்? விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதுதான் போகி பண்டிகையின் மிக முக்கிய கருப்பொருளாக இருக்கிறது. நம் இல்லங்களிலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய தீமைகள் அகன்று நன்மைகள் பிறக்க வேண்டும் என்பதுதான் இந்த போகி பண்டிகையினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதனை கொண்டாடும் விதமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எரித்ததன் காரணமாக சென்னை முழுவதும் பனியுடன் கூடிய அந்த புகை மூட்டம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் தங்களுடைய முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் நேரலையாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் சென்னையை பொறுத்த வரைக்குமே சராசரியாக இருக்கக்கூடிய காற்று மாசுபாடு என்பது 66ஆக இருக்கும். ஆனால் தற்பொழுது அது அதிகரித்திருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் வெளியே வர வேண்டாம் என்பதும் அவர்களுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே நள்ளிரவில் மழை பெய்ததன் காரணமாக சென்னை தப்பித்தது என்றுதான் நாம் கூற வேண்டும். ஏனென்றால் மாசு அதிக அளவில் இருந்ததன் காரணமாக சற்று குறைய தொடங்கியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் அதிகாலை 5 மணியிலிருந்து காற்று மாசினுடைய அந்த குறியீடு என்பது அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆலந்தூர், பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த காற்றின் குறியீடு என்பது அதிகரித்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய அண்ணா சாலையை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து மிகுந்த ஒரு சாலையாக இருக்கிறது. இந்த சாலையில் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு வாகன ஓட்டிகள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இம்மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் என்பதை மருத்துவர்கள் தொடங்கி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என அனைவருமே எச்சரித்திருந்தார்கள். இந்த மாதிரி நேரங்களில் பொதுமக்கள் தங்களுடைய நடைப்பயிற்சியாக இருக்கட்டும் வெளியே வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். காலை 9 மணிக்கு மேலாக இந்த பனிமூட்டமும் சரி புகைமூட்டமும் சரி மெல்ல மெல்ல அகலுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.